ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குரு காயத்ரி. நான் துவாரகா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். இப்போ நாங்கள் நெடுசாலை என்ற ஊருக்கு வந்திருக்கோம். அங்கே இருக்க சோழ மன்னர்கள் கட்டின சிவன் கோவிலை பற்றி பார்க்க வந்திருக்கோம். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். Hi children, how are you? Very happy to see you all here. ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம இங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? நெடுசாலை அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த கோயில் எப்படி வந்துச்சு, இதோட ஹிஸ்டரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஹிஸ்டரி எல்லாம் நமக்கு எங்க யூஸ் ஆகும்? ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுமா? எப்படி யூஸ் ஆகும்? ஸ்டடீஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்ம இருக்கக்கூடிய அந்த பிளேஸோட ஹிஸ்டரி, இங்க என்னென்னலாம் நடந்துச்சு, எந்தெந்த மன்னர்கள் எல்லாம் இங்க ஆட்சி செய்தாங்க, எப்படியெல்லாம் வந்து நாகரிகம் வளர்ந்துச்சு, இப்படியெல்லாம் வந்து எல்லா விதமான நியூஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாம் போய் நம்ம என்ன பண்றோம், விசிட் பண்றோம். சரியா? ஓகே, இப்போ நம்ம இங்க வந்திருக்கிற இந்த கோயில் வந்து பார்த்தோம்னா சோழர் காலத்துல ராஜ மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னரோட ஆட்சி நேரத்துல ரொம்ப புகழ்பெற்று இருந்த இந்த இடம் இது. சரியா? இது பாத்தீங்கன்னா நெடுசாலைன்னு நம்ம இப்ப சொல்றோம். இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்னா கூடுமுட்டி. என்ன ஊரு? கூடுமுட்டி. என்ன காரணம்னு பார்த்தோம்னா இங்க முன்னாடி வந்து பார்த்தோம்னா இங்க ஒரு ஆறு போகுது. ஃபர்ஸ்ட் தண்ணி இருந்துச்சு, இப்ப மழை இருந்திருந்தா தண்ணி இருந்திருக்கும். இங்க ஒரு ஆறு போகுது. அந்த ஆறோட பேர் வந்து மார்கண்டேயன் ஆறு. ஓகேவா? இந்த ஆறு கூட இன்னும் 2 ஆறு வந்து கலக்குது. ஸோ முக்குடல், 3 ஆறுகள் சந்திக்கும் இடம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த இடத்துக்கு என்ன பேருன்னு சொன்னாங்கன்னா கூடுமுக்கி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரியா? இங்க இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயில் வந்து ஆரம்ப காலத்துல நிகழங்கீஸ்வர உடைய நாயனார் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? சரி, இப்போ வந்து இந்த கோயில் இங்க எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோயில்ல வந்து 12 கல்வெட்டுக்கள் வந்து கிடைச்சிருக்கு. அந்த 12 கல்வெட்டுக்கள்ல 6 கல்வெட்டுக்கள்ல வந்து இந்த நிலப்பகுதியை ஆண்ட சோழர்கள் அந்த மன்னர்களோட பேரோ அல்லது போல மன்னர்களோட பேரோ வந்து அந்த கல்வெட்டுக்கள்ல வந்து எங்கேயுமே இடம் பெறல. அப்படின்னும் போது இந்த நிலப்பகுதியை வந்து ஆண்ட குறுநில மன்னர்கள் வந்து அவங்க தன்னிச்சை, அதாவது என்ன சொல்றது, என்ன சொல்றது, மேல இருக்கிற அரசனுக்கு கட்டுப்படாம, ஆமா, அவங்களே வந்து சுயராஜ்யமா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு அந்த ராஜமகேந்திரன் காலத்துல இங்க வந்து ஒரு போர் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? யாருக்கு அப்படின்னு பார்த்தோம், இந்த சோழ மன்னருக்கும் சாளுக்கிய மன்னர்களுக்கும் போர் வந்து நடந்திருக்கு. இப்ப பார்த்தோம்னா அடுத்த நாள் நடுவில் ஒரு நாள் கேப் இருக்கு, எல்லாம் நடந்துட்டே இருக்கு, சண்டை நடந்துட்டே இருக்கு. இப்ப அவங்க சுத்தி வளைச்சிட்டாங்க, சோழ மன்னர்களை சாளுக்கியர்கள் சுத்தி வளைச்சிட்டாங்க. மறுநாள் வந்து போர் நடக்க போகுது, ரொம்ப பெரிய போர் நடக்க போகுது. அதுக்கு வந்து சோழர்கள் கிட்ட வந்து போதுமான அளவுக்கு அந்த வீரர்களோ படையோ வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோம். சாளுக்கியர்கள் வந்து நிறைய படைகளோட வராங்க. சரியா? அப்போ வந்து அன்னைக்கு நைட்டு வந்து அந்த சோழ மன்னர் தூங்கிட்டு இருக்கும் போது விடியற் காலையில அவருக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாளுக்கிய மன்னர்கள் வந்து இந்த சோழ மன்னரை போர்ல வந்து வீழ்த்துற மாதிரியும், அவங்களுடைய அரச கொடிய எப்பவுமே வந்து 2 ராஜாங்க வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ராஜா தோத்து போயிடுவார் இல்லையா? ஒன்று தோத்து போயிடுவார் அல்லது இறந்து போயிடுவார். அப்போ வந்து வெற்றி பெற்ற ராஜா என்ன பண்ணுவாருன்னா அவங்களோட கொடியை வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டுவாங்க. இதுதான் வந்து ஹிஸ்டரியில வழியா, ஏன்னா இப்போ அவங்களோட நிலப்பரப்பா அது ஆயிடுது. ஸோ அவங்களுக்கு அது சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கொடியை வந்து அவங்க நாட்டுவாங்க. ஸோ இதை வந்து அவர் கனவா காண்றாரு. யாரு? சோழ மன்னர் வந்து சாளுக்கிய மன்னர் வந்து தன்னை வந்து போர்ல ஜெயிச்சு தன்னை கொன்னுற மாதிரியும், அதுக்கப்புறம் அவங்களுடைய கொடிய நாட்டுற மாதிரியும் வந்து அவர் என்ன பண்றாரு, கனவு காண்றாரு. கனவு காண்டோடனே டக்குன்னு முடிச்சுக்கிறார். முடிச்சுட்டு அவரோட எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த ஜோதிடர்கள் கூடவே வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சகுனம், அது நல்ல நேரம் கெட்ட நேரம், இது இந்த மாதிரி கனவுலாம் வந்தா என்ன நடக்கும், அந்த மாதிரிலாம் அவங்க கிட்ட கேட்டுக்கிறதுக்காக, அவங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்காக அந்த அமைச்சர்களையும் இந்த கூடவே அரசவை ஜோதிடர்களையும் கூட வச்சுக்கிறது வந்து வழக்கம். அப்போ அந்த ஜோதிடர் கிட்ட இந்த ராஜா கேட்கிறார், இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு கனவு விடிய காலையில இவங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்ட உடனே ஜோதிடர் வந்து அதை கேட்ட உடனே அவர் பயந்துடுறாரு. ராஜா
பையன் ஒருத்தாங்க, அவனோட ஸ்டோரியை வந்து இன்னொரு மிஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பையன் வந்து அவனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த சிவன் கிட்ட வந்து அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப வேண்டி தஞ்சம் கொடுத்தாரு. ஸோ வந்து அந்த சிவன் வந்து அவரை காப்பாற்றினாரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு முக்கூடல், அதாவது 3 ஆறுகள் சந்திக்கிற ஒரு இடம், அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுங்க, அந்த சிவனை வேண்டி நீங்க அதே மாதிரி ஒரு சிலை மாதிரி ஒன்று செஞ்சு நீங்க அதை வழிபடுங்க. சிவன் கிட்ட நீங்க தஞ்சம் அடைங்க. உங்களுக்கு வந்து அவர் என்ன பண்ணுவாரு, உங்களோட வேண்டுதலை அவர் கேட்பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட இருக்கிற படை வீரர்கள் எல்லாம் வந்து 4 பக்கமா அனுப்புறாரு. அப்போ இந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. அப்போ இந்த இடம்லாம் ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. முக்கூடல் நதி எங்க இருக்குன்னு பாருங்க, போங்க தேடுங்கன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுறாரு. அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் படை வீரர்கள் எல்லாம் போய் தேடி கடைசியா வந்து இந்த இடத்த தான் வந்து அவங்க என்ன பண்றாங்க, இங்க வந்து முக்கூடல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராஜா இந்த இடத்துல வந்து அப்போ அந்த மார்கண்டேயன் அப்படிங்கிற அந்த பையன் வந்து அவன் கட்டி தழுவின சிவனோட அந்த லிங்கத்தோடைய அதே அளவை ஒட்ட ஒரு லிங்கத்தை செய்து அதை வழிபட்டு அவர் என்ன பண்ணார், அடுத்த நாள் வந்து அவங்க போருக்கு போறாங்க. போருக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, சோழ மன்னர்கள் சாளுக்கிய மன்னர்களை போர்ல தோற்கடித்து ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு அந்த வெற்றி கொடியையும் அவங்க அங்க நாட்டுறாங்க. அப்போ விடியற் காலையில கண்ட கனவு வந்து பழிச்சிச்சா, அவங்க பழிக்கல இல்லையா? அப்போ வந்து அந்த ராஜா வந்து அந்த கனவை முறியடிச்சது அவர் வந்து மரணத்தையும் வென்றார். கனவுல வந்து அவர் இறந்து போன மாதிரி வந்தது இல்லையா, அந்த கனவையும் அவர் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த போர்லையும் அவங்க ஜெயிச்சு அந்த வெற்றி கொடியும் அவங்க நாட்டுறாங்க. ஸோ அப்போ இந்த தெய்வம் தான் நமக்கு துணை நின்றுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த சிலையை அங்கே வச்சு கோயிலா வந்து என்ன பண்ணாங்க, அப்போ வந்து வழிபட ஆரம்பிச்சாங்க. அதுதான் இன்னைக்கும் வழிபடியா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த மார்கண்டேயன் இப்படின்னு சொன்ன இல்லையா, ஒரு அவங்களோட ஸ்டோரி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். அந்த மிஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்ம? ஓகே ஓகே சரி. முன்னேந்து நீங்கள் வந்து கதை கேட்டுட்டு இருக்கீங்க, அதுவும் கதை தானே? இல்லை ஹிஸ்ட்ரியா? ஹிஸ்ட்ரி. ஓகேப்பா. சரி, இப்போ நீங்க வந்து மார்க்கண்டேய நதி அப்படின்னு வந்து ஒரு இதை கேட்டீங்கல்ல, கேள்விப்பட்டீங்கல்ல நதி இருந்ததுன்ட்டு. அப்போ அந்த மார்க்கண்டேய வரலாறு அப்படின்றது அந்த ஸ்டோரியை வந்து இப்போ நம்ம கேட்டுக்கலாம். மார்க்கண்டேயன் அப்படின்றவர் வந்து எப்படி வந்தாரு, அந்த இந்த தலத்துக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது அந்த சின்ன ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி, அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிருகண்ட முனிவர் மகுமதி அப்படின்ற தம்பதியருக்கு வந்து ரொம்ப காலமா வந்து குழந்தைங்க இல்லாம இருந்தாங்க. அப்போ குழந்தைங்க இல்லாம இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய கோயிலாலும் போயிட்டு ரொம்ப தவம் இருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க, சிவனை நோக்கி வந்து தவம் இருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப நாளா குழந்தைங்க இல்லையே, நல்ல குழந்தை பிறக்கணும், நமக்கும் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா சிவனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீண்ட நாள் தவம் இருந்ததுக்கு பிறகு வந்து சிவன் வந்து அவங்க முன்ன தோன்றி கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வரம் வேணும், எந்த மாதிரி குழந்தை வேணும்? 100 வருஷம் வாழ்ற அறிவில்லாத குழந்தை, 100 வருஷம் வாழ்ற அறிவில்லாத குழந்தை உங்களுக்கு வேணுமா, இல்ல 16 வருஷம் மட்டும் வாழ்ற அதி புத்திசாலியான திறமை வாய்ந்த ஒரு குழந்தை வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. நாம என்ன சூஸ் பண்ணிருப்போம், அவங்க என்ன சூஸ் பண்ணிருப்பாங்க, அறிவான குழந்தை வேணுமா அறிவில்லாத குழந்தை வேணும்னு சூஸ் பண்ணிருப்பாங்க. அறிவான குழந்தை வேணும். ஆனா அறிவான குழந்தை வந்து எத்தனை வருஷம் தான் வாழும், 16 வருஷம் மட்டும்தான் வாழ்வாங்க. யாராவது தன் குழந்தைய வந்து சீக்கிரமே இறந்துடுவாங்கன்னு சொன்னா அவங்க வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்களா? ஆனா இவங்க நினைச்சாங்க. ஏன் அப்படின்னா அறிவில்லாத குழந்தை வந்து 100 வருஷம் வாழ்றதுக்கும் நல்ல புத்திசாலியான குழந்தை 16 வருஷம் வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அவங்க நினைச்சது மாதிரியே அவங்க வந்து சொல்றாங்க சிவன் கிட்ட, எங்களுக்கு வந்து அறிவான 16 வருஷம் வாழக்கூடிய குழந்தையே போதும் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்களுக்கும் வந்து குழந்தை பிறக்குது. மார்க்கண்டேயன் அப்படின்னு பேர் சொல்லி வளர்த்துறாங்க அவங்க. அந்த குழந்தையும் வந்து என்ன பண்றாங்க, அவங்க அப்பா அம்மா மாதிரியே சிவன் பக்தியோட வளர்றாங்க.
தினமும் வந்து அவங்களோட இது எப்படின்னாக்க சிவனை நோக்கி தவம் இருக்கிறது தான் வந்து ஒரு இதாவே தவமாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதி புத்திசாலியா சாமர்த்தியமா நல்ல புத்திசாலி குழந்தையா வளர்றாங்க. 16 வருஷம் ஆயிடுது. அவங்க பயந்துட்டு இருந்த மாதிரியே என்ன ஆயிடுது, 16 வயசு வந்துடுது அவனுக்கு. அந்த 16 வயசு வந்த உடனே அடுத்து என்ன ஆகும், சிவன் தான் சொல்லியிருக்காரு இல்லையா, இறந்துடுவாங்க 16 வயசு வரைக்கும் தான் குழந்தை வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த குழந்தை 16 வயசு வரைக்கும் தான் நம்ம குழந்தை இருக்குன்ற ஆதங்கம் இருக்கும். ஆனா அவன் என்ன பண்றான், சிவனை நோக்கி தவம் இருந்து நல்ல அந்த பத்தி எல்லாம் வந்து பயப்படாம சிவனையே கதி அப்படின்னு வாழ்றாங்க. 16 வயசு வருது. என்ன பண்றாங்க, 16 வயசு முடிஞ்ச உடனே யமதர்மன் வந்து வராரு இவரை கூட்டிட்டு போறதுக்கு. மார்க்கண்டேயன் வந்து கூட்டிட்டு போறதுக்கு யமதர்மன் வராரு. ஆனா மார்க்கண்டேயன் என்ன பண்றாங்க தெரியுமா, அவர் யாரை நோக்கி தவம் இருந்தாங்க, சிவனை நோக்கி தவம் இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு, நேரா போய் சிவன் லிங்கம் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா கட்டி பிடிச்சுக்கிறாரு. நமக்கு பயம் வந்தா நம்ம அம்மாவை போய் ஓடி கட்டி பிடிப்போம்ல, அப்பாவோ அம்மாவோ நமக்கு யார் மேல வந்து ரொம்ப இதா இருக்கிறோமோ, நம்ம ஸ்கூல்ல இருந்து நம்ம டீச்சர்ஸை போய் நம்ம பயம் வந்தா ஓடி மேம் கிட்ட தானே போவீங்க, அம்மா தானே, அது மாதிரி சிவலிங்கத்துக்கிட்ட போய் சிவலிங்கத்தை கட்டி அணைச்சுக்கிறாரு. யமன் வந்து பாச கயிறை இங்க இருந்து சுழட்டி அப்படியே போடுறாரு. என்ன ஆகுது, சிவன் ஆமா சிவலிங்கமும் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிருக்கிறதுனால அந்த பாசக்கயிறு என்ன ஆகுதுன்னாக்க லிங்கத்து மேலையும் அப்படியே போய் 2 பேர் மேல அப்படியே விழுந்துடுது. லிங்கத்து மேல விழுந்தா லிங்கம் சும்மா இருக்குமா, சிவனுக்கு வந்து பயங்கர கோபம் வந்துடுது. அப்படியே கொதிச்சு எழுந்துடுறாரு. லிங்கத்துல இருந்து வெளிப்பட்டு சிவன் வந்து என்ன பண்றாரு, காலாலே எட்டி உதைச்சு யமதர்மனை வந்து அடிச்சிடுறாரு. ஓகேவா, அப்போ அதுல இருந்துதான் அவங்களுக்கு வந்து சிவன் வந்து என்ன பண்றாரு, தவம் இருந்ததுக்காக வரமும் கொடுத்துடுறாரு. என்ன வரும் தெரியுமா, 100 வருஷம் வாழ்றது இல்ல, இறந்து போறது இறப்பே கிடையாது அப்படின்ற சிரஞ்சீவி வரம் வந்து கொடுத்துறாரு. உனக்கு வந்து சாவே கிடையாதுடா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அத மாதிரி நீங்க எப்பவுமே வந்து உனக்கு இறப்பே கிடையாது அப்படின்ற சிரஞ்சீவி வரம் வந்து கொடுத்துறாரு. அந்த மார்க்கண்டேயன் வந்து கட்டி அணைத்த லிங்கம் வந்து இங்க நீங்க இப்போ பாக்குற லிங்கம் இல்ல, இதுக்கு முன்னாடி அந்த லிங்கம் வந்து இப்போ கிடையாது, அதோட ரெப்ளிகா தான் வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகேவா, அது வந்து நாங்க பூஜாரி கிட்ட கேட்கும்போது வந்து சொன்னது வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஆத்துல ஏதாவது ஒரு இது பண்ணா ஆத்துல விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி விட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஏன்னா அது வந்து அந்த குட்டி 16 வயசு குழந்தை கண்டுபிடிக்கிற மாதிரி அவ்வளவு குட்டியா தான் இருக்குமா. நமக்கு வந்து நீங்க பழைய இதுல எல்லாம் தேடி பாத்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் தேடி பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி பாத்துக்கலாம். ஓகேவா, சரியா, இதுதான் வந்து மார்க்கண்டேய புராணம். இந்த மார்க்கண்டேய புராணம் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா 18 புராணங்கள் இருக்கு இல்லையா, 18 புராணங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பிரம்ம புராணம், விஷ்ணு புராணம், அந்த மாதிரி 18 புராணங்கள்ல 7வது வர புராணம் தான் இந்த மார்க்கண்டேய புராணம். எப்பாவது டைம் கிடைச்சிச்சுன்னா லைப்ரரியிலயோ இல்ல வந்து எதுலயோ நீங்க கூகுள்ல கூட அந்த புராணங்கள் ஒண்ணுன்னா சின்ன சின்ன ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டைம் பாஸ் ஆகுறதுக்காக நீங்க அதெல்லாம் வந்து அந்த ஸ்டோரிஸ் வந்து படிச்சு பார்க்கலாம். நம்மளுடைய வரலாற்றை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா, நம்ம வந்த வழி வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அந்த வரலாற்று எச்சங்கள் வந்து எங்கெல்லாம் அங்கங்கேயா இருக்கிறத தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய குழு வந்து செஞ்சுட்டு இருக்கு. நீங்க குழந்தைங்க வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த பழைய வரலாற்று மிச்சம் மீதி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கல்வெட்டுகள் இதெல்லாம் வந்து நீங்க வந்து அந்த கல்வெட்டுகள் எல்லாம் நம்ம அருங்காட்சியகத்துல இருக்கு, அருங்காட்சியகத்தை பயன்படுத்திக்கோங்க, போய் பாருங்க. லீவ்ல வந்து பேரண்ட்ஸை கூட்டிட்டு போய் அந்த அருங்காட்சியகத்துல வந்து ஒரு விசிட் விடுங்க. என்னென்னலாம் இருக்கும், அந்த நடுக்கற்கள் கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம பழைய காலத்துல ஆட்கள் வந்து வாழ்ந்த முறைகள், அந்த நம்ம பயன்படுத்தின என்னென்னலாம் பயன்படுத்தினாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளோட கலாச்சாரம் என்ன, நம்மளோட பண்பாடு, நம்ம எப்படி ஒரு விருந்தினரை வரவேற்றது கூட அதே மாதிரி என்னென்ன சிஸ்டம் வந்து அவங்க கடைபிடிச்சிருந்தாங்க அப்படின்றதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அங்க கிடைக்கும். நம்ம மாவட்டம் வந்து ஒரு மிகச்சிறந்த மாவட்டம், சரிங்களா. ஒரு வெறும் ஸ்டோரியோட நிறுத்த நான் விரும்பல, அந்த நம்மளோட வரலாற்றை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா தானே, நீங்க வந்து படிச்ச ஒரு பெரிய ஆளே நீங்க வெளியில எங்கேயாவது போகும்போது கண்டிப்பா வந்து நீங்க எந்த ஊருன்னு கேட்டா நீங்க வெளிநாட்டுல இருந்தா என்ன சொல்லுவீங்க, ஐ ஆம் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமா தானே, அப்போ அங்க யாராவது வந்து இந்தியாவில எந்த ஸ்டேட்னு கேட்டா தமிழ்நாடுன்னுவீங்க, தமிழ்நாடுல கிருஷ்ணகிரி. அப்போ என்ன வாட் அபவுட் கிருஷ்ணகிரின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க,
கிருஷ்ணகிரி என்னவா அப்படின்ட்டு அப்படியே ஆரம்பிக்கணும். என்னென்னலாம் வந்து நம்ம சிறப்புகள் தெரிஞ்சாதானே நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பிறந்ததுக்கு நம்ம நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நிறைய விஷயங்கள் வந்து கிருஷ்ணகிரியில கொட்டி கிடக்குது. நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரீட்டு நம்ம 2 தெரு தள்ளி அந்த மாதிரி தெரிஞ்சுக்காம நம்மளோட ஒரிஜினல் வரலாறு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அதெல்லாம் போய் நம்ம அருங்காட்சியகத்துல வந்து பார்வையிடுங்க, போய் பாருங்க. இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் டூர் கூட்டிட்டு போக சொல்லி உங்களை மேம் வந்து நீங்க கேட்டுக்கோங்க. சரியா? கொஞ்சமாச்சு நம்ம கிருஷ்ணகிரி வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கா? கொஞ்சமாச்சு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா? இப்போ நீங்க நிறையவே இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா அது இல்லைன்னா இந்த அளவுக்கு தூரம் வந்திருக்க மாட்டீங்கல்ல. நீங்க வந்து அவங்கள இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருங்க, இந்த மாதிரி எங்களை இன்னொரு முறை அருங்காட்சியகத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போங்க அப்படின்னு. ஏன்னா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. புது புது நடுக்கற்கள், புது புது இதெல்லாம் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அதெல்லாம் கொண்டு வந்து அருங்காட்சியகத்துல தான் வைப்பாங்க. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு எல்லாரும் போய் பார்த்துருப்பீங்க தானே? மறுபடியும் பார்க்கலன்னா உங்க பேரண்ட்ஸ் கூட, ஏன்னா நீங்க வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பத்தி ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கல்லும் வந்து ஒரு செய்தியை சொல்லும், ஒரு வரலாறு சொல்லும். அந்த செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்? சின்ன கொத்தூர். எங்க வந்திருக்கோம்? வேப்பனப்பள்ளி ஒன்றியத்துல இருக்கக்கூடிய சின்ன கொத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். சரியா? அந்த கிராமத்துல அந்த ஊர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்கு. அந்த ஊர்ல இருந்து இது வந்து நல்லூர் போற வழி இது. சரியா? அந்த ரோட்ல தான் இந்த கட்டடத்துக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். இதுக்கு வந்து என்ன பேருன்னா குந்தாணி. இந்த ஊருக்கு பேர் ஃபர்ஸ்ட் குந்தாணி ராஜ்யம். ஓகேவா? இது வந்து 13ஆம் நூற்றாண்டுல ஓய்சால மன்னர், யாரு? மன்னர் வீரராமநாதன் அப்படிங்கிற ஒரு மன்னனால தமிழக கர்நாடக எல்லை, இது எதோட எல்லை? தமிழ்நாடு கர்நாடகாவோட இந்த எல்லை பகுதியில இந்த குந்தாணி அப்படிங்கிற இந்த ஊரை வந்து உருவாக்கி இதை வந்து தலைநகரமா வச்சு இங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அரண்மனை எச்சங்கள், அப்போ அந்த காலத்துல கட்டப்பட்ட அரண்மனையுடைய எச்சங்கள் தான். சரியா? இதுல அரண்மனை தடயங்கள், வரலாற்று சிறப்பு மிக்க சிவன் கோயிலும் வந்து இங்க இருக்கு. இதுதான் அந்த சிவன் கோயில். ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வழியில வந்து வந்திருக்கேன். இந்த வழியில போகும்போதெல்லாம் நானும் பார்த்திருக்கேன். என்னடா இது வந்து அந்த காலத்துல கட்டி வச்ச ஒரு கல் மண்டபம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோட்ல போகும்போது வரும்போது சும்மா பார்த்துட்டு போயிடுவேன். ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி இன்னைக்குதான் இங்க வந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துல இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க நம்ம வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஓய்சால மன்னன் வீர சோமேஸ்வரன் அவன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை வந்து தன்னுடைய பிள்ளைங்களுக்கு சொத்து பிரிச்சு கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து அவங்களுடைய மகன்களுக்கு இதை வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. இடம் பிரிச்சு கொடுக்கும் போது இந்த பகுதி வந்து வீரராமநாதன் அப்படிங்கிற அவரோட ஒரு மகனுடைய கட்டுப்பாட்டுல இது வந்தது. இங்க பாத்தீங்கன்னா குந்தியம்மன், யாரு? ஆமா, குந்தியம்மன் வழிபாட்டின் பெயராலதான் இந்த இடத்துக்கு வந்து என்னன்னு பேரு? குந்தாணி ராஜ்யம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த கோயில் வந்து 12ஆம் நூற்றாண்டு காலத்துல இருக்கக்கூடிய அந்த பழைய கல்வெட்டுக்கெல்லாம் இங்க நிறைய கிடைச்சிருக்கு. இங்க வந்து பெருசா தெரியுது இல்லையா? இவன் தான் வந்து வீரன், அதாவது இந்த போர்லயோ இல்ல ஒரு சண்டையிலயோ இருந்து போல வீரன். இவன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட சண்டை போட்டவன். சரியா? இவன் வந்து பாருங்க வில் வச்சிருக்கான். இவன் வீரன் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இங்க பாருங்க வில் இருக்கு. அவனோட இடையில வந்து பாத்தீங்கன்னா கத்தி இருக்கு. ஸோ வில்லும் கத்தியும் வச்சிருந்தா அவன் கண்டிப்பா ஒரு வீரன் தான். சரி, அதனால அந்த வீரனுக்காக எடுக்கப்பட்ட நடுக்கல் இது. ஓகேவா? இதுல வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? அழுத்தணும்.
அம்மா கண்ணை முடிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் வருது. குழந்தைங்க அங்கே இருக்கோங்க. அம்மா கண்ணை முடிக்கடா. அந்த இடுக்கு போய் அந்த மாவு வர ட்ரெஸ் வருது பாருங்க. அந்த 3 லைன் மட்டும் கடைசி வரைக்கும் போட்டு இந்த லைன்ல அண்ணனை கம்ப்ளீட் பண்ணி இந்த தர இப்ப தேய் அப்படி இப்ப யாரனா பேசினா ஃபர்ஸ்ட் அத போய் படிக்கணும். உன்னோட தட்டே Anybody talking go that one read. உன்னோட தட்டே எடுக்க முடியுது அங்க இருந்து என்னன்னு இப்போ வந்துடுறேன். கொண்டார்கள் ல க இங் க கை கை இப்படி வரும். எழுத்து தெரியுதா உங்களுக்கு? அப்படியே கண்டினியூஸா வருதுங்க சார். இப்போ நீங்க எங்க கல்வெட்டு பார்த்தாலும் சோழ பாருங்க சோழச்சுர மதி மதவர சோழச்சுர மதகுரு மதரு 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 மான டி கொஞ்சம் தெலுங்கு கடலை மாவு இல்ல மைதா மாவு இதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டீங்கன்னா அந்த எழுத்து தெரியும். அதை நீங்க என்ன பண்ணலாம், போட்டோ எடுத்து நீங்க படிக்க முடியாது, இது கொஞ்சம் கஷ்டம் தான், சில எழுத்துங்களை படிக்கலாம். ஓகேவா? இப்படிதான் படி எடுப்பாங்க. அப்படி செய்த லீலை சொல்லி